ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்தால் கதையை வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 7. பேப்லஸ்ல இருக்கிற மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே செகண்ட் இயர் போனோம்னா கண்டிப்பா டாலர் ரேங்க் அடைஞ்சிருக்கணும். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் அவங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா பொறுத்து இருந்துதா பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எலிசபெத் லீடு கிட்டே இருந்து அவனோட அந்த இன்கிரீடியன்ஸை பிடிங்கிட்டு போயிருந்தா. ஐயோ நான் அவளை லவ் பண்றேனே அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். கிளாரா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு எலிசபெத் யோசிக்கிறாங்க. கிளாராவை காமிக்கிறாங்க. ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து அவ கூட விளையாடலாங்கிறதுனால அவ கோவமா இருப்பால நம்ம ஹீரோ நினைச்சா உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவ காஸ்டியூம்குள்ள நம்ம ஹீரோவை இழுத்துக்கிடுறா. ஹாய் கிளாரா, நான் ஒரு சேன் பயந்துட்ட தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லவும். ஹே இருமா, நான் என்னோட ட்ரெயின்ல நிறையவே கத்துக்கிட்டேன், அதை உனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், இனி உன்னை விடவே மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ தலையிலவா முட்டவும் நம்ம ஹீரோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போயிருந்தான். நான் எங்க இருக்க ஏனாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையை பார்த்தா அவன் சின்ன பையனா மாறிட்டான். இருமா, அவனை இத்தனை நாள நான் பார்க்கவே இல்லை, இனிமே வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. சாராவோட பிளட் லைன் பிளட் ஹீட் ஆயிட்டா. அவ பாக்கெட்ல இருந்து எதனால அவளால வர வைக்க முடியும்? மிஸ் ரைம் கூட எடுத்த ட்ரைனிங்ல காஸ்டியூமே அவளோட பேக்கா மாத்தி ஆசைப்பட்ட எதனால வர வைக்க முடியாத வச்சு ஒரு ட்ரீம் வேர்ல்டையே கிரியேட் பண்ணிருக்கா. இங்க வர எல்லாரும் சின்ன குழந்தைங்களா மாறிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க, வா விளையாடலாம் அப்படின்னு கிளாரா சொல்றா. ஹே கிளாரா, வெளியே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல விளையாடுறதா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அங்க இருக்கிற பொருளை பார்த்துட்டு நம்ம ஹீரோவால ரெசிஸ்ட் பண்ண முடியல. சரி விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க பாரு பேபி கேர்ள், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னோட சார்மிங், இன்னசென்ட் அண்ட் சர்ப்ரைஸ் இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணா எந்த டீமனா இருந்தாலும் உனக்கு விழுந்துருவான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு தடவை கண்டிப்பா உன்னை என் மேல லவ் லெவல வைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லியிருப்பா. ஸோ ரைம் சொல்லி கொடுத்த மாதிரியே இப்போ நம்ம ஹீரோவை லவ் லெவல வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. இப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருமா, கொஞ்ச நேரத்துல நீ எம்மள லவ்ல விழுந்துருவ அப்படின்னு சொல்லி கிளாரா நினைக்கிறா. கிளாராவோட இந்த பிளேஸ்ல விளையாடுறவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் கொஞ்ச நேரத்துல அவங்க மானா ட்ரெயின் ஆகி அவமள லவ்ல விழுந்துருவாங்க. இந்த விஷயம் ஆக்சுவலி கிளாராக்கே தெரியாது. மிஸ் டைம் கூட ட்ரைனிங் எடுத்தப்ப அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க நல்லா விளையாண்டு கடைசியில மானா அவ்வளவோ ட்ரை ஆகி கிளாராவோட சாமிங்ல விழுந்துருவாங்க. நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கிளாரா கேட்கப்போ ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அதே மாதிரி தான் கூடிய சீக்கிரம் லவ்ல விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி கிளாரா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் லவ்ல விழுந்துருமா, லவ்ல விழுந்துருமா, லவ்ல விழுந்துருமா அப்படின்னு சொல்லி கிளாராவும் ஹீரோவா டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாட வச்சுக்கிட்டே இருக்கா. இதையா இருமா கிட்ட மட்டும் ஒர்க் ஆகல, மிஸ் ரைம் மேலையும் எலிசபெத் மேலையும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. என்னவா யோசிச்சா நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கிறான், இன்னும் நீ எப்படி டயர்ட் ஆகாம எம்மள லவ்ல விழாம இருக்க அப்படின்னு கிளாரா கேட்கவும் கிளாரா, நான் இவ்வளவு தூரத்துக்கு சோர்வாகிற லெவலுக்கு இதுக்கு முன்னாடி விளையாண்டதே இல்ல, உன் கூட சேர்ந்து விளையாண்டதை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இருமா எம்மள லவ்ல விழுந்துட்டான். அண்டு நான் ஏன் டயர்டா இருக்கோம்னா நானும் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேன், எனக்கும் உன் கூட விளையாண்டது ரொம்பவே பிடிச்சிருக்கு இருமா, ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஹே லவ் பேர்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு எலிசபெத் ஜிப்பை ஓபன் பண்றா. அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இருமா பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ் அழுதுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போதைக்கு ஒன்னு இங்க விட்டுட்டு போறேன், நெக்ஸ்ட் டைம் அப்படி இருக்காது இருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா கிளம்புறா. சார்மிங் டீம் 5400 பாயிண்ட்ஸ், ஃபைட்டிங் ஸ்பிரிட் டீம் 0 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட முக்கியமான கட்டமே இப்பதான் ஆரம்பிக்கும், ஏன்னா இருட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வேலையே அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. பார்த்தா பத்தே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. காலையில ஃபுல்லா ஹண்ட் பண்ணி டயர்ட் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாவே நைட்டு மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸ்குரல்ஸ் இதுக்கு நைட் விஷன் நல்லாவே இருக்கு. சோ நைட் இது ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியா வேட்டையாடிரும். ஸ்டேக் பேட்ஸ் சாப்பாடு ஸ்மெல்ல காட்டி ஸ்டூடெண்ட்ஸை வேட்டையாடிரும். இந்த பக்கம் வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா ஒரு பறவை மான்ஸ்டர் தான் ட்ராப் பண்ணி அவங்கள பிடிச்சிருது. காலையில இருந்து எல்லாரும் வேட்டையாடினதுனால ரொம்பவே டயர்டாவும் இருக்காங்க. அண்ட் அவங்களால ஒழுங்காவும் திங்க் பண்ண முடியல. இந்த வருஷம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஃபிட் பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க ஃபோர்ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லப்போ டக்குனு கேலக்கோ வந்து அவங்களை காப்பாத்துறான். இந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு கேலக்கோ சொல்றான். இந்த பக்கம் வாங்கன்னு பொண்ணு வாய்ஸ் கேட்கவோ ராபின்
அப்படின்னு போய் அதுகிட்ட மாட்டிக்கிடுதான். ரெஸ்கியூ டீம்ல இந்த ராபினை போட்டா ராபினியை ஒரு ஆள் ரெஸ்கியூ பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி கேலகோ கடுப்பாகிறான். ஹீலிங் பண்ற டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நானும் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேலகோ கடுப்பாகிறான். பர்ஃபெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடிப்பட்ட ஆளுங்க கம்மியா இருக்காங்களேன்னு கேட்கப்போ இல்யூஷன்ல இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு இன்னொரு டீச்சர் சொல்றான். ஒருத்த கனவுல மதந்துட்டு இருக்கான். ஹேன்னு ஒரு கை வந்து பிடிக்குது. இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு டீச்சர் தான் அவனை ரெஸ்கியூ பண்றாங்க. பிளான்ஸ் தான் இல்யூஷனை காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. டோன்சகாவும் அந்த இல்யூஷன்ல மாட்டிட்டு இருக்கா. பட் அவளோட ஃப்ரெண்ட்ஸே அவளை காப்பாத்திருந்தாங்க. நம்ம ஃபோர்ஃபிட் பண்ணிடலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கவும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டா ஃபோர்ஃபிட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு டீச்சர் வந்துட்டு யாருக்கு அடுத்து ஹெல்ப் தேவை அப்படின்னு குச்சியை போட்டு பாக்குறாரு. அந்த குச்சி எந்த பக்கமா சாயுதோ அந்த பக்கமா அவங்க போறாங்க. ஆரியஸ் பிளட் லைன் எபிலிட்டி லக்கி ஹாபி. எது நடந்தாலுமே லக்குனால இவனுக்கு சாதகமா அமைஞ்சிரும். ப்ரொஃபசர் ஓரியஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை ரெஸ்கியூ பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஆனா என்னதான் என்னோட லக் இருந்தாலுமே எல்லாரையும் நம்மளால அவ்வளவு ஈஸியில ரெஸ்கியூ பண்ணிட முடியாது அப்படின்னு ஓரியஸ் சொல்றான். பகல்ல இருந்ததோட ஸ்டூடெண்ட்ஸ் கத்துற சவுண்ட் நைட்டு தான் அதிகமா இருக்கு. அவங்க மட்டும் கேர்ஃபுல்லா இல்லைன்னா சாவன்னு செய்யான்னு கேலகோ சொல்லவும் எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டே ஃபோர்ஃபிட் பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். நம்ம ஃபோர்ஃபிட் பண்ணிடலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கவும் இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இப்ப விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் திரும்பவும் செய்யற பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு மான்ஸ்டர் இவங்களை துரத்த ஆரம்பிச்சோ இல்ல நாங்க ஃபோர்ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்காங்க. அது என்ன லைட் அப்படின்னு இவங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கேசல் இருக்கு. அந்த மான்ஸ்டருக்கு பயந்து அந்த கேசல்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல இவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட்குள்ள யார் இந்த கேசலை கட்டி வச்சிருப்பா? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இவங்க உள்ள போனா யாரு என் கோட்டைக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அகாரிஸ் வந்து நிக்கிறான். வா இவ்வளவு அழகா ரொம்பவே ஹாட்டா இருக்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. ஏன்ஷியன் மெத்துல நான் கேள்விப்பட்ட அந்த ஹேண்ட்ஸமான ஆள் இவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு தாவி இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் டெவியன் அப்படின்னு அவங்க பார்க்கவோ யார் அந்த டெவியன் அப்படின்னு அகாரிஸ் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன் கிளாராவும் நம்ம ஹீரோவை சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ராக் பேப்பர் சிசர் பேப்பர் நான் தான் ஜெயிச்சேன் நம்ம ஹீரோ சொன்னா ராக்க வச்சுதான் சமைக்க முடியும் நான் தான் வின்னர்னு கிளாரா சொல்றாரு. அந்த வேர்ல்டு நான் சென்ஸுக்குலாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளாராவோட பிளட் லைன் எபிலிட்டி மூலியமா அவ பாக்கெட்டை யூஸ் பண்ணி அவளால எதை வேணாலும் வர வைக்க முடியும். கிளாரா அவளோட அந்த காஸ்டியூமே ஒரு பாக்கெட்டா மாத்தி அதுக்குள்ள ஒரு பெரிய ட்ரீம் வேர்ல்ட் டேப்போ கிரியேட் பண்ணிருக்கா. அந்த பாக்கெட்குள்ள யார் மாட்டிக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு விளையாடணும் அப்படிங்கறது தோண ஆரம்பிச்சிரும். அதை அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னதான் நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள தெரிஞ்சாலுமே கூட அந்த விளையாடுறத நம்ம ஹீரோவால ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டேவே இன்னும் முடியல. பட் அதுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு ஃபோர்ஃபிட் பண்ணி இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ அண்ட் ஷாங்க்ஸ் மட்டும் தான் இப்ப வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட கலெக்ட் பண்ணாம 0 பாயிண்ட்ஸ்லயே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.